நீங்கள் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை பொண்ணுகிட்ட பேசும்போது நீங்கள் அந்த ஸ்டம்பிள் ஆகுறீங்க. ஹாய், இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, வாட் கண்டுக்காத ப்ரோ, அவள் ஆல்ரெடி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அவன் க்ரஷ் கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கானே தவிர மற்றபடி வேற எந்த ஸ்டெப்பும் எடுத்துக்க மாட்டான். அவன் அதை நினச்சிட்டு அவன் பெட்டில் படுத்துட்டு உருண்டுட்டு இருக்கான். ஸோ அதனால் சொசைட்டி கிட்ட இருந்து தள்ளியே இருக்கான். அப்போ தான் என்ட்ரு ஆகிறான் அடோனஸ். அடோனஸ் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மேன். அது மட்டும் இல்லாமல் அவன் டேட்டிங் லைஃப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நடத்திட்டு கொண்டு போவான். ஆனால் இதே மாதிரி அவனுக்கு எப்பயுமே இருந்ததில்லை. உங்களை மாதிரியே அவனும் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், நிறையா அவமானப்பட்டிருக்கான், நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஹி ஸ்ட்ரகிள் வித் உமன் அண்ட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவனோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக 100% கொடுத்தான். இதனாலேயே வந்துட்டு அவன் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரிஸ்மேட்டிக் மேனாக ஆயிட்டான். ஹே ஹாய், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா நான் தான் உங்கள் சஞ்சய். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக ஆக்வர்டாக ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். செல்ஃப் டிப்ரிகேட்டிங்காகவும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அப்போது என்கிட்ட கான்ஃபிடென்ஸே கிடையாது. நான் படித்தது மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் தான். என்னை சுற்றி இருக்கிறது எல்லாருமே பசங்க, நான் ஒரு பொண்ணு கூட கிடையாது. இது நான் வெறும் பொண்ணுக்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்ல. நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணாலுமே என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஏன்னா என்னை சுற்றி இருந்த சரௌண்டிங்ஸ் வந்துட்டு எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. யாருக்குமே கான்ஃபிடென்ட் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு நமக்கு எதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாமே எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட், ஒரு மேனிப்புலேஷன்லேயே வந்துட்டு அவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து சரி ஓகே காலேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலேஜ் ஏஜில் அப்போ என்னோட ஏஜ் வெறும் 17, 18, 19 சம்திங் அந்த ஏஜில் தான். நமக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. நாம் இன்ஸ்டாகிராம் எடுப்போம், நாம் பாட்டுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்போம், எல்லா மெசேஜ் நம்ம பண்ணிட்டு இருப்போமே தவிர நாம் படிக்கிற காலேஜ்லேயே வந்துட்டு நம்மளோட க்ரஷ் அங்கே இருப்பாங்க, அவங்களோட ஐடியும் தெரியும். நாம் அதில் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுப்போம், அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, நமக்கும் ஃபாலோ பேக் கொடுப்பாங்க, நாமளும் அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆனால் நமக்கு இருக்கிற நம்ம மெசேஜில் பண்ணுற டெக்ஸ்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நம்ம நேரில் போனால் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸே இருக்காது. டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்ஸ் நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நேரில் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த கை காலெலாம் நடுங்கும், என்ன பேச போகிறோன்ட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம கரெக்டான ஐ கான்டாக்ட் இருக்காது, கரெக்டான பாஸ்டர் இருக்காது. எப்படி நம்ம நின்று பேசணும், கை கட்டிட்டு பேசணுமா, இல்லை பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சுட்டு பேசணுமா, இல்லை ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி பேசணுமா அப்படின்றது நமக்கு ஒரு சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. நாம் ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டு தான் போவோம். பட் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. எதனால எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கும். ஏன் லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்குது அப்படின்னா அவங்க கரெக்டான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, கரெக்டான நேரத்தில் வந்துட்டு தூங்க மாட்டாங்க. பை மை செல்ஃப் ஆல்சோ, லைக் என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் நான் ஒல்லியாக தான் இருந்தேன். எனக்கு எந்த ஷர்ட் போட்டாலுமே எந்த பேண்ட் போட்டாலுமே தொலைதொலம் தான் இருக்கும். ஸோ இதனாலே நான் வந்து நினச்சேன் சரி ஓகே நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கும், என்னோட செல்ஃப் எஸ்டீமே வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு, நான் வந்துட்டு அவ்வளோ ஒர்த்தில் போல இருக்கு. ஸோ யாருமே நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க, நான் பேசினாலுமே வந்துட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்மளை விட்டு எப்படி நகர்ந்து போகணுமோ அந்த விதத்தில் தான் நகர்ந்து போகிறதுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஒன்ஸ் நான் காலேஜ்லாம் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் நான் வளர்த்துக்கிட்டேன். அது எப்படி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் கரெக்டான வேலை வந்துட்டு யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்லையும் சரி லைக் இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பேஜ் இருக்குது. அது என்னதுன்னா அது ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் நீ வந்துட்டு 100% ஒரு இந்த பொண்ணையும் நம்பக்கூடாது, அவன் கடைசியில் ஒன்று ஏமாற்றி தான் போயிடுவா, நீ ஒருத்தையை லவ் பண்ணக்கூடாது, ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எப்பயுமே வச்சுட்டே இருக்கணும், நீ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்பு வளர்த்தாதான் வந்துட்டு உனக்கான ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான் ஃபுல்லாக எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. மேல் ஃபெமினிஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக இது கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இவன் ஒரு மிசோஜனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபீமேல் ஹேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. லிட்ரலி இட் சேஞ்ச் மை லைஃப். நான் இதுக்குன்ட்டு நான் வந்துட்டு மிசோஜனிஸ்ட் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. எப்படி பேசணும் எப்படி பழகணுன்றது எனக்கு தெரியும். பட் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உடம்பு டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் எப்படி வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு நான் மற்றவங்ககிட்ட நான் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கிறது, அண்ட் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நாம் வந்துட்டு அவங்ககிட்ட பேசணுன்றது முதற்கொண்டு எல்லாம் அந்த கம்யூனிட்டியில் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க.
நான் அந்த ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டும் எடுத்து நான் எனக்குள்ளேயே நான் வந்துட்டு சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் டேஸ் அந்த டீன்ஸில் இருக்கிற வரைக்கும், அந்த ஏர்லி 20s இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு சுத்தமாக அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நான் அதுக்கான ப்ராக்டிஸும் எடுத்ததும் இல்லை. உங்களுக்கு ஒரு கோட், ஃபேக் இட் டில் மேக் இட் அப்படின்ட்டு, நான் அதுபடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபேக் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாதான் கடைசியில் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம அடையணுன்றதை வந்துட்டு நம்ம போயிட்டு கரெக்டாக அது பர்ஃபெக்டாக இருக்க முடியும். 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு நான் சொல்ல வரல. பட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஸ்டில் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. என் காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. எங்கள் அவுட் சைடு வந்துட்டு எங்கள் ரூமில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி காலேஜ் கட்டடிச்சுட்டு எங்கள் ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த மினிமில்ஷியா, மைண்ட் கிராஃப்ட் கேமு அந்த மாதிரி தான் போட்டு, அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு விளையாண்டுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னுமே அந்த கேம் அடிக்டா, போன் அடிக்டா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. லைக் ஒன்ஸ் நம்ம அந்த அட்ராக்டிவாக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு அவங்க வந்துட்டு உடனே உள்ளே போயிடுறாங்க. லாங் டைம் கிராட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு போகணும், அதை எதிர்பார்க்கணும், நம்ம கஷ்டப்படணும், இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்துட்டு அங்கே யாருமே வந்துட்டு இறங்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு மோர் தென் 25 ஏஜ் இருக்கும். அவங்க ஸ்டில் இன்னும் அந்த ஃப்ரீ டைமில் கேம் விளையாடுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. எப்படி போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணுறது, எந்த மாதிரி பேசுறதுன்றது கூட உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் லிட்ரலாக சொல்கிறேன், அந்த காலேஜ் முடிச்சுட்டு அந்த கம்யூனிட்டி பேஜில் வந்து நான் அந்த ஒவ்வொருத்தனா வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அந்த போஸ்ட்டை நான் பார்த்துட்டே இருக்கும்போது நான் எவ்ரி மார்னிங் நான் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னோட பாத்ரூம் என் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த கம்யூனிட்டி பேஜில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது மோஸ்ட்டாக எல்லாமே படிப்பேன். படித்து ஓகே நான் எனக்கு நானே செல்ஃபாக திங்க் பண்ணிப்பேன். ஓகே இது வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், இவனுக்கு வந்துட்டு இப்படி தான் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அப்படின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். நோட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபேக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது, நான் படித்த உடனே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, வா சூப்பர் ஆப் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு நினச்சி உடனே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபேக் இட் டில் மேக் இட் அப்படின்ட்டு அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா வந்துட்டு நான் ஃபேக் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு பொண்ணு நேராக பார்த்து பேசும்போது ஐ கான்டாக்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் நான் அதை பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம போஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் வந்துட்டு எனக்கு அப்பயும் எனக்கு ஆக்வர்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அப்பப்போ வந்துட்டு சடனாக பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுப்பேன், இல்லாட்டி நான் பின்னாடி கை வச்சுப்பேன், இல்லை முன்னாடி கை கட்டிட்டு இப்படியோ நின்று பேசிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். பட் உள்ளுக்குள்ளே நான் வந்துட்டு எனக்கு நானே வந்துட்டு நான் சொல்லிக்கிறது நான் கான்ஃபிடென்ட் தான், நான் எதுக்கு வந்துட்டு நான் ஷையாக ஃபீல் பண்ணணும் ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் என்னை இப்போ இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மென்னாக மாற்றிருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் சில பேர் எதுக்குடா இது தேவையில்லாத வேலை, நீயும் இந்த மாதிரி சோக்கர் மாதிரி இறங்கிட்டியா அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்களே தவிர அவங்க எப்படி டிமோட்டிவேட் பண்ணுமோ பக்காவாக 100% பண்ணானுங்க. ஸோ அந்த டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம லைஃப்பில் நாம் பண்ணக்கூடிய வேலையை நாம் வந்துட்டு சரியாக செய்யாமல் இருப்போமா? நாம் செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் நான் வளர்த்துக்கிட்டேன். கான்ஃபிடன்ஸ் இல்லாத பசங்க எப்பவுமே எல்லாமே ஏதோ ஒரு நோட்டை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட வந்துட்டு இவனை எப்படியாவது ஃபன்னியாக கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. நான் அது தவிர்க்க முடியாது தான், அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறவன் எப்பயுமே மூஞ்ச காட்ட மாட்டான். ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று தான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பானே தவிர மூஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டு நின்று இந்த மாதிரி தான்டா நீ அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டானுங்க. ஸோ அவனுங்க அந்த லெவல் தான் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு ரீகால் பண்ணிட்டு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் அவங்க லிட்டரலி அவங்க அந்த லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் என் ஆஃபீஸ்லேயும் சரி, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணப்போ அங்கே இருக்கிற ஒர்க் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. எப்படி எனக்கு ஒர்க் பண்ணுறதுனே தெரியாது. அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, பட் ட்ரைனிங் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 6 months வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வரவே இல்லை. நான் வந்துட்டு அப்பப்போ எனக்கு தோணிட்டே இருக்கும், ஒரு வேளை வந்துட்டு நம்ம சரியாக ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு
ஒரு கான்சியஸ்னஸ் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு அப்போது ஏன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சதுனால தான் வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் அதனால டெவலப் ஆச்சு. நான் எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்து தான் சஸ்டைன் பண்ணேன். டீம் லஞ்ச் வந்துட்டு பொண்ணுங்களோட வெளியே போகும்போது தான் சரி, காலேஜில் வெளியே போனாலும் சரி, கலீக்ஸோட வெளியே போனாலும் சரி, லைக் நான் வந்துட்டு அப்போது எப்படி யோசிச்சேன்னா எனக்கு அந்த ஒரு ஆக்வர்ட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஐயோ நம்ம பொண்ணுங்களோட வெளியே போகிறோம், நம்ம வந்துட்டு கரெக்டாக பிஹேவ் பண்ணணும், நம்ம வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணால் தான் அவங்க வந்துட்டு நமக்கு நாளை பின்னா அவங்க வந்து நம்ம கூட நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் எப்பயுமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குமே தவிர நான் ரொம்ப பார்த்து நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். உடனே யாராவது பக்கத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி டச் பண்ணிட்டு உடச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஓ சாரி அந்த மாதிரி வந்து கேட்கறது, ரொம்ப அப்படியே ப்ளீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. லைக் தெரியாமல் உடச்சிட்டு போயிட்டாங்களா, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு விட்டுருணும். ஆனால் முன்னாடி அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்ததில்லை. ஏன் இது இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், முன்னாடியே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. நான் நிறைய விஷயம் அதனாலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஜிம்முக்கு போகும்போது லைக் மோஸ்ட்லி எல்லாருமே அந்த ஒரு குட் ஃபிசிக்கோட எல்லாமே இருப்பாங்க. நான் வந்துட்டு அப்போ ஒல்லியாக தான் இருப்பேன். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன வெயிட்டாக நான் தூக்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா மேக்ஸிமம் நான் அப்போ தூக்குன வெயிட் வந்துட்டு மேக்ஸிமம் 7 kg to 10 kg வரைக்கும் தான் தூக்கியிருப்பேன். நான் அதுக்கு மேலே தூக்குனதில்லை. நான் அப்போ ஒரு ஃபேக்காக ஒரு இதை நான் யோசித்தேன், லைக் நமக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபிசிக் இருந்தாலே போதும், நமக்கு தானாக கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்ட்டு. ஜிம்லேயும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். லைக் அவங்களுக்கு பயங்கரமான ஃபிசிக் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எப்படி போய் ஒரு பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணுறது, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸே அவங்ககிட்ட இருக்காது. அவங்க வெறும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான். ஜிம் ப்ரோஸ் அந்த மாதிரி அவங்க இதில் மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர வெயிட்ஸ் தூக்கணும், வெயிட்ஸில் வந்து லிஃப்ட் பண்ணணும், இத்தனை கிலோ போடணும், அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் மட்டும் தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி வேற வெளி உலகத்தில் வந்துட்டு எப்படி என்ன பண்ணணும், எது பண்ணால் வந்துட்டு நம்மளை அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ அது பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸும் அவங்ககிட்டயும் இருக்காது. ஒரு விஷயத்துல நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் ஆகிட்டா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் லெவல் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். நானும் இப்போது எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கான்ஃபிடன்ஸ் வரணுமா, வீடியோ முடிச்சத உடனே உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, வாவ் சூப்பர், இந்த 5 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணனா போதும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி வீடியோ போட்டோன்னா வியூஸ் போகும் தான், ஆனால் இந்த வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. There is no shortcut to feel confidence and there is no shortcut for destroying your awkwardness. உங்களுக்கு அந்த லெவல் ஹை லெவல் கான்ஃபிடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வருஷ கணக்காக ஆகும். அட்லீஸ்ட் இது ஒரு மாச கணக்காவது ஆகும். உடனே நிமிஷத்துல 5 செகண்ட்ல கான்ஃபிடன்ஸ் அட்வர்டைஸ் பார்த்தனா, நீங்க 5 விரலில் இங்கிலீஷ் கற்றுப்பது எப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு 5 நிமிஷத்துல கான்ஃபிடன்ஸ் வரதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது. உங்க லைஃப்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு உங்க கூட வந்துட்டு செம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் ஒரு சில மாசத்துக்கு வந்து காணாமல் போயிடுவான். ஆனால் ஒரு 6 மாசம் கழிச்சு அவன் வந்துட்டு உங்க முன்னாடி அப்பியர் ஆகும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட், அந்த கிரேட் ஃபிசிக் வச்சிருக்கான், அவன் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அவன் பேச்சிலேயே வந்துட்டு அந்த மெச்சூர்னஸ் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். அந்த ஃபுல் ஒர்க் வந்துட்டு அதுக்குள்ளே போட்டிருக்கான், அப்போதான் வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா எல்லா மென்னுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபக்கிங் ஒர்க்கை நீங்கள் வந்துட்டு ப்ராக்ரஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸ்டேட்டஸ்க்காக தான் எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டு இருக்கோம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக கொடுங்க, இந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video.